ஸ்டாலின் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்று மறுத்துள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் புள்ளி விவரங்களுடன் பின்வரும் விளக்கங்களை முன்வச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 422 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களில் 219 இடங்கள் மாநில கோட்டாவிலும் மீதமுள்ள இடங்கள் அகில இந்திய கோட்டாவிலும் ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆட்சி காலத்தில் கலந்தாய்வு முடிந்த பிறகு மாநில கோட்டாவில் அரசு மருத்துவர்களால் நிரப்பப்படாமல் எஞ்சிய இடங்கள் அனைத்தும் அகில இந்திய கோட்டாவிற்கு சரண்டர் செய்யப்பட்டது. உதயநிதிக்கு தெரியாதா என அமைச்சர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். உதயநிதி கூறுவது முற்றிலும் தவறானது. கடந்த 2024 119 இடங்களும் 2025 145 இடங்களும் இவ்வாறு அகில இந்திய தொகுப்பிற்கு சென்றதே வரலாறாகும். எனவே கடந்த ஆண்டு 152 இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு செல்வது தடுக்கப்பட்டதா உதயநிதி கூறுவது முற்றிலும் தவறானது. புதிய அரசின் நடவடிக்கை இந்த ஆண்டு மாநில கோட்டாவில் 151 இடங்கள் நிரப்பப்படலாம்னு இருந்தப்போ முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு அவற்றை சரண்டர் செய்ய மறுத்து உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை முன் வச்சிருக்காங்க. எனினும் மே 29 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் அந்த 151 இடங்களை சரண்டர் செய்யுமாறு உத்தரவிட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற உத்தரவு வந்தபோதும் தமிழக அரசு மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் தலைமையிலான அரசு உறுதியாக உள்ளது என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவிச்சிருக்கிறாரு. நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று தமிழக அரசு சார்பாக நேற்று ஜூன் 4 உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு முக்கியமான தகவலையும் அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. கிராமப்புற மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதிலும் மாநில உரிமை சார்ந்த இடஒதுக்கீட்டு கொள்கையிலும் தமிழக வெற்றி கழக அரசு எப்போதும் துரிதமாகவும் உறுதியுடன் செயல்படும் சொல்லியிருக்கிறாரு. 151 மருத்துவ இடங்கள் போச்சா? யார் உண்மை சொல்றாங்க? உதயநிதி வர்சஸ் அரசு. மருத்துவ இடங்களை யார் இழந்தார்? மருத்துவர்களின் எதிர்காலம் ஆபத்திலா அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஒரு மாநிலத்தின் மருத்துவ எதிர்காலம் 151 மருத்துவ இடங்கள் அரசியல் குற்றச்சாட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இந்த முழு விவகாரத்தில் உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழக அரசு மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகள் மிகவும் முக்கியமானது. ஏன்னா இதய அறுவை சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை, நரம்பியல், தீவிர சிகிச்சை போன்ற பிரிவுகள்லாம் பணியாற்ற மருத்துவர்கள் இங்கிருந்து தான் உருவாகி வந்துட்டு இருக்காங்க. இந்த இடங்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எதிர்காலத்தில் அரசு மருத்துவமனையில் நிபுணர் மருத்துவர்கள் குறையலாம். அதனால தான் இந்த விவகாரம் அரசியலில் பெரிய விவாதமாக மாறியிருக்கு. உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக அரசு நீதிமன்றத்தில் சரியாக வாதிடலை. 152 மருத்துவ இடங்கள் அகில இந்திய தொகுப்பிலிருந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கு. இது மாநில மருத்துவ அமைப்பு பெரிய பாதிப்பு. முதலமைச்சர் உடனடியாக தலையிட வேணும். அவரது முக்கிய குற்றச்சாட்டு அரசின் அலட்சியம் தான் காரணம்ட்டு. அரசு என்ன பதில் சொல்கிறது? சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் முற்றிலும் வேறு ஒரு தரப்பை முன் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மொத்தம் 422 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள், இதில் மாநில கோட்டா 219, மற்றவை அகில இந்திய கோட்டா. அரசு கூறுவது இது புதுசாக நடக்கிற விஷயம் இல்லை. கடந்த காலங்களிலும் பல இடங்கள் சரண்டர் செய்யப்பட்டிருக்கு. அதில் வெளியிட்டப்பட்ட எண்கள் 2024 119 இடங்கள், 2025 145 இடங்கள். அதாவது இது பல ஆண்டுகளாக நடந்து வரும் நடைமுறை தான் அப்படின்னு அரசு வாதிடுகிறது. இந்த ஆண்டு என்ன வித்தியாசம்னா, இதுதான் மிக முக்கியமான பகுதி. இந்த ஆண்டு 151 இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது. பொதுவாக நிரப்பப்படாத இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு அனுப்பப்படும். ஆனால் இந்த முறை அரசு சரண்டர் செய்ய மறுத்தது ஏன்? அவர்களது தரப்பு இந்த இடங்கள் மாநில உரிமை என்பது. இதனால் தான் வாக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்கு. அப்புறமேட்டுக்கு மே 29 தீர்ப்பு. நீதிமன்றம் 151 இடங்களையும் சரண்டர் செய்ய வேண்டும் உத்தரவிட்டாங்க. இன்னும் முடியல. அரசு தற்போது மறுசீராய்வு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த தீர்ப்பை மீண்டும் பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் அரசு இன்னும் போராட்டத்தை தொடர்கிறது. இது சாதாரண அரசியல் விவகாரமான இல்லை. இதன் பின்னால் 3 பெரிய கேள்விகள் இருக்கு. மாநில உரிமை. ஒரு மாநிலத்திற்கு தன்னுடைய மருத்துவ இடங்களை எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கணும்? கிராமப்புற மருத்துவம். அரசு மருத்துவர்கள் குறைந்தால் யார் பாதிக்கப்படுவாங்க? கிராம மக்கள் தான். எதிர்கால மருத்துவ அமைப்பு. இன்று இடங்கள் குறைந்தால் 5 to 10 ஆண்டுகளுக்கு பிறகு நிபுணர் மருத்துவர்கள் குறைவாங்களா? யார் இந்த விவகாரத்தில் முக்கியமான கேள்வி? யார் சரி, யார் தவறு? மருத்துவ அமைப்பு பாதிக்கப்படுமா என்பது தான். 151 இடங்கள் என்பது வெறும் எண் அல்ல, அது எதிர்கால மருத்துவர்களின் எண்ணிக்கை. அதனால் இந்த விவகாரம் அரசியலை தாண்டி மக்களின் வாழ்க்கையோடு தொடர்புடையதாக மாறியிருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.